வணக்கம் விவஸ். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின சாமியும் இல்ல. அப்படி ஆதி தமிழனின் வழிபாடு முருகனை மட்டுமே சார்ந்து இருந்தது. பண்டைய தமிழர்கள் தெய்வமா மழையை பெய்விக்கும் இந்திரனைத்தான் வழிபட்டாங்கன்னு பரிபாடல், குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய சங்ககால இலக்கியங்கள் குறிப்பிடுது. இவங்க புகார், கபாடபுரம் உள்ளிட்ட லெமூரியா கண்டத்தின் புகழ்பெற்ற நகரங்கள்ல இந்திரனுக்காக இந்திர விழானே கொண்டாடி இருக்காங்க. இருந்தும் இப்போ வணங்கப்படும் தெய்வங்கள்ல சங்ககால இலக்கியங்கள்லயும் இடம்பெற்றவரா இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் முருகன் தான். திருமுருகாற்றுப்படையின் நக்கீரரோட கூற்றுப்படி குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருந்திருக்காரு. அதனாலதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய லெமோரியா கண்டத்தின் பழமையான கோவிலா முருகன் கோவில் மட்டும்தான் இருக்கு. புகழ்பெற்ற மாமல்லபுரத்துக்கும் முந்தைய இது அங்கிருந்தே 5 கிலோமீட்டர் தொலைவுல சாலுவன் குப்பன் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. முதலாவது சங்க காலத்திய, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கும்னு கணக்கிடப்படும் இது முழுவதும் சுடு செங்கற்களால் ஆன ஒரு முருகன் கோவில். இதற்கு சாட்சியா கல்லாலான வேல் செங்கல் அடித்தளத்தின் மேல கம்பீரமா நிற்குது. தற்கால கோவில்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி கட்டப்பட்டதை போலில்லாம இந்த செங்கல் கோவில் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. மேலும் சிற்ப சாஸ்திரங்கள் எழுதப்படுவதற்கு முன்னமே, அதாவது கிபி 6 மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு முந்தையே இக்கோயில் கட்டப்பட்டு இருக்கலாம்னு கணிக்கப்படுது. ஏறத்தாழ 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஆழி பேரலையால இக்கோயில் அழிந்து போயிருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மேலும் இக்கோயில் அகழப்படுவதற்கு முன்னாடி அதை சுற்றி ஏராளமான கல்வெட்டுகளும் கண்டறியப்பட்டது. இதுல ஒரு தூண் 858ல கீரர் பிரியன் அப்படிங்கிறவர் இக்கோயிலுக்கு 10 பொற்களஞ்சுகளை நன்கொடையா தந்ததா குறிப்பிடுது. மற்றொரு தூண் 813ல கோவில் தீபத்தின் பராமரிப்பு செலவுக்காக வசந்தனார் எனும் பிராமண பெண் 16 களஞ்சுகளை தந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. 3வது தூண் 1ஆம் ராஜராஜ சோழனால சேவிக்கப்பட்ட கல்வெட்டுகளை கொண்டிருக்கு. மேலும் பகலெல்லாம் வேலை செஞ்ச களைப்பு போக இரவில ஆண்களும் பெண்களும் கைகோத்து ஆடும் குரவை குத்தின சித்தரிக்கும் சான்றுகளும் இக்கோவில்ல கிடைச்சிருக்கு. 2 மீட்டர் நீளம் கொண்ட சதுர கருவறை மிகவும் சிறியதா இருக்கிறதால இதற்குள்ள எந்த ஒரு தெய்வ உருவமும் இருந்திருக்க முடியாதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இருந்தாலும் சுண்ணாம்பை கொண்டு இணைத்து பூசப்பட்ட செங்கல் அடித்தளத்தின் மேல நிமிர்ந்து நிற்கும் கல்வேல் இது முருகன் கோவில்தான்னு அடிச்சு சொல்லுது. சுடுமண் விளக்குகள், மட்பாண்ட சில்லுகள், பச்சை கல்லினால் ஆன சிவலிங்கம், ஒரு பெண்ணின் தலை, நந்தியின் சுடுமண் சிலை போன்றவைகளும் இந்த ஆதி பழைய கோவில்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கிபி 6ஆம் நூற்றாண்டுல கடற்கோளால அழிஞ்சு அந்த பழைய கட்டிடத்தின் மேலேயே திரும்பவும் செங்கற்களால கட்டப்பட்டு ஆனா மறுபடியும் ஆழி பேரலையால அழிஞ்சதா இந்த பழம்பெரும் முருகன் கோவில் இருக்கு. மொத்தத்துல இந்த சாலுவன் குப்பன் முருகன் கோவில் தான் உலகத்துல இதுவரை உள்ள கோவில்கள்ல தொன்மையானதுன்னு உறுதியா சொல்லப்படுது. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.